ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம ஹீரோயின் வந்து அன்றைக்கி டிப் டாப்பாக ரெடியாகி காலேஜ் போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது இவங்கள வந்து யார்கிட்டையும் என்கேஜ் ஆகணுங்கிற அந்த ஃபீலே இல்லாமல் தனிமையாக ஒரு பொண்ணு போனால் எப்படி இருக்கும் அதே ஃபீலில் போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே அன்றைக்கி அவங்க கிளாஸில் இங்கிலீஷ் அப்போ இங்கிலீஷ் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தராங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபி இல்லை ஒரு பர்சனை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. ஸோ அவங்கள பற்றி இருக்கிற ஃபீலிங்ஸை கிளாஸில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் தான் கிளாஸில் டாப்பர். அவங்க எப்படின்னா கொஞ்சம் தலை நிமிராத ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது கிளாஸே வியந்து பார்க்குது. ஏய் என்னடி யாருமே எட்டி பார்க்க மாட்டா, என்ன குனிஞ்சத்தவளே நிமிர மாட்டாளேடி, எப்படி இது அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயின் பேசி முடித்தோடனே ஹீரோயினை கூப்பிட்டு எல்லாரும் விசாரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் சொன்ன அந்த ஒரு விஷயம், ஸோ இது வரைக்கும் நான் யாரையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல, ஸோ அந்த ஃபீலும் எனக்கு வந்ததில்லை. ஆனால் எனக்கு என்னன்னே தெரிலடி, இவன் மேலே மட்டும் அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு, யாருன்னுமே தெரில, பேருமே எனக்கு தெரிலடி, என்ன பண்ணுவேனா அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போமா? ஹீரோவுக்கு வந்து அந்த பிரேஸ்லெட் மேலேயே அந்த பிரேஸ்லெட்டோட உரிமையாளர், அதாவது நம்ம ஹீரோயின் மேலேயும் ரொம்ப ஒரு லவ் வந்துடுது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதாவது லாஸ்ட் டைம் அவங்க ட்ரெயினில் போனாங்களே அந்த டைமும், ஸோ அந்த டேட்டை நோட் பண்ணி, ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர், அவங்க நேம் அண்ட் ஸோ அப்புறமா ஏஜ் அதை வச்சு ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, டே அவள் பேர் தெரியுமாடா, என்ன பேர் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாரு ஹீரோவுக்கு அவங்க பேரை தெரிஞ்சுக்க அவ்வளோ ஒரு ஆர்வம். அவர் டே சொல்லுடா அப்படின்ட்டு ஹீரோ வந்து கெஞ்சுறாரு. ஸோ அப்புறம் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாரு, அவள் பேர் வந்து தன்வி அப்படின்ட்டு. தன்வின்னொடனே சார் பேரே தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஒரே டைப்பிங் தான். தன்வின்னு அடித்து பார்க்குறாரு. தன்வினா ஒரு பேராக இருக்கும், 1000 பேர் இருக்கவங்க, அதில் தேடி எடுக்கணும்ல, அதுவுமே ஒரு சுகம்தான். ஸோ அதை தேடி இவர் வந்து தன்வின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு ஹீரோயினோட ப்ரொஃபைலை. அங்கே பார்த்தா ஹீரோயினோட பிக்கு, ஐயோ இவ தாண்டா அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக காட்டுறாரு, டே இவ தாண்டா அப்படின்னு. ஆனால் யாருக்குமே அது தெரியல எந்த பொண்ணு எந்த ஊருன்ட்டு. ஸோ இவர் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு லாஸ்ட்டில் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே ஹீரோயின் எந்த காலேஜ் படிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹீரோ வந்து இப்போ அந்த இடத்துல குதிக்கிறாருங்க. ஸோ ஒரு சைடு ஹீரோ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிற டைமில் ஹீரோயினுக்கு என்ன ஆகுதுன்னா, யாருன்னே தெரியாது, நான் நினச்சி ஏன் எனக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மென்டலி இஷ்யூ ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிளாஸ்க்கு போகாமல் ஒரு 1 வீக் ஹாஸ்டல்லே இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ரியே தராரு. எப்படி தெரியுமா, இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.